இன்றைக்கி சௌச்சௌ கூட்டு பாசிப்பருப்பு போட்டு வைக்க போகிறேன். பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு. ஆனால் நான் பாசிப்பருப்பும் சௌச்சௌவையும் முதல்ல வேக வச்சுக்கிறேன் குக்கரில் வச்சு. ஒரே ஒரு விசில் தான் விடுவேன், அதிகமாக விட மாட்டேன். பாருங்கள், அதே பூ மாதிரி வெந்துருச்சு, ஏன்னா பாசிப்பருப்புங்கிறதுனால. அப்புறம் எண்ணெய், கடுகு, எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, ஜீரகம், பெருங்காயம், வரமிளகா, தக்காளி, பூண்டும் வெங்காயமும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டுவேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளி, கருவேப்பிலை, உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும் எண்ணெயிலே. வணக்கினதுக்கப்புறம் வேக வச்ச சௌச்சௌவும் அந்த பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து இதில் கொட்டிடணும். நல்லா வணக்கினதுக்கப்புறம் கொட்டிட்டு நல்லா ஒரு கொதி வரும். வதிஞ்சோன்னா கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்குங்க. ஆனால் சௌச்சௌ வந்து நல்லா பூ மாதிரி வெந்திருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முதல்ல காய் வெந்து இருக்கணும், ஆனால் குலையக்கூடாது. அந்த சௌச்சௌக்கும் சாப்பாட்டில் சூடாக பிணைஞ்சும் சாப்பிட்லாம், தொட்டுக்காவும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.